ஹலோ. காராமணியும் பச்சை பயிரும் சேர்த்து இன்றைக்கி சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். இதுக்காக ஓவர் நைட்டே ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் காராமணி அண்ட் பச்சை பயிறு ஊற வச்சிட்டேன். அதாவது 1/2 கப் காராமணி, 1/2 கப் பச்சை பயிறு. காலையில் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி இதை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்து அதோட 3 காஞ்ச மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரன்லாம் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். இது போல் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடு பண்ணி இது ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி எப்பவும் போல் அது மெலிசாக தோசை ஊற்றிக்கலாம். இது வெறுமனே தோசையாகவே சாப்பிட்லாம். ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் ஆக்கிறதுக்காக இன்றைக்கி இதோட ஒரு முட்டை உடச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு 2 சைடும் திருப்பி வேக விட்டுட்டு நல்லா துருவின கேரட், அதுக்கப்புறம் வெங்காயம் இதோட சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இது ஒரு தோசை சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். சப்போஸ் வெறும் தோசையாக நீங்கள் இதை சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இஞ்சி சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி சட்னியோட இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.